அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸில் ஷோல்டர் ஃபால் தான் வந்து வரும். அந்த ஷோல்டர் வந்து எப்படி கழட்டாமல் லூஸ் ஆகாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கி பீஸ் வி பீஸ் இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. நான் வந்து வச்சு பார்த்துட்டேன். அடுத்து வந்து இன்னொன்று என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வர கிளாத்து, அதனால கொக்கி பீஸ் வந்து இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து இப்படி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த வி பீஸ் மட்டும்தான் வந்து வெளியில் இருக்குது. மற்றபடி வந்து இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேக் பார்ட்டோட இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். பேக் பார்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்குறோமோ அதே அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, கட்டிங் பண்ணும்போது அந்த அளவில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சிடலாம். நான் வந்து 1/4 இன்ச் அளவில் அந்த மாதிரி தான் வந்து விட்டுட்டேன். இப்போ அந்த அளவுக்கு வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வர கிளாத் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் சைடு தான் வந்து விடணும், இந்த சைடில் வந்து வைக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. பி பக்கத்துக்கு பி பக்கத்தை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி பி பக்கத்தில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேருந்து இது வரையும் இது வந்து சரியாக இருக்கா, இந்த டிஸ்டன்ஸு சரியாக இருக்கா அப்படிங்கிறத இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது கிராஸ் கட்டிங் தான், நம்ம வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அதே மாதிரியே வச்சு பார்க்கணும். நேர் கட்டிங்காக இருந்தால் கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு துணி வந்து நீளாது. அதே மாதிரி கொக்கி சைடையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போதே இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கொக்கி சைடில் லைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து லைட்டாக மட்டும் நான் கொக்கி சைடு மட்டும் பிடிச்சிக்கிறேன். இப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதே வந்து பார்த்து அந்த கரெக்ஷன்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல லைட்டாக தான் நான் பிடிச்சிருக்கேன், இந்த இடத்துல தான் சேர்த்து பிடிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இந்த மாதிரி ஈவன் பண்ணி நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஓவர்லாக் போட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ இன்னொரு தடவை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கா அப்படின்னு. இப்படி நம்ம பார்த்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுட்டு கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். அந்த கிளாத்தை மட்டும் இழுக்காமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.